ஆனா நம்பிக்கைய சார் ஒரு போட்டி. அதே நம்பிக்கையை வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து நிமலை அழைத்து வந்த போட்டி. 7788 நீங்களும் அழைத்து ஏற்படுத்துங்கள். முதற்படியை எடுத்து வைத்து ஒரு நாள் நிமல் மாதிரி ஆசிரியர் கவி பின்வரும் ஒரேல் பெற்ற மகனை தன் மகன் என சொல்ல முடியாமல் தவித்த தாய் யார்? லாக் செய்திருக்கிற பதில் குந்தி தேவி அவருக்கு. சரியான பதில் 50,000 ரூபாய். மகாபாரதம் ஒரு அற்புதமான காவியம். அதுல மிகுந்த ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது வெளிப்பட சொல்லலாம். அதோட அர்த்தங்கள் வாழ்க்கைகளோட வித்தியாசப்படுது. அதோட கர்மத்தை செஞ்சோட்டுக்கிறேன் யாராலையும் செய்யலாது. அந்த தாய் தம்பி மேல எல்லாரையும் விட்டு தன் நண்பனுக்காண்டி கொடுத்தது யாராலையும் செய்யலாது. கௌரவம் குறைஞ்சு போயிடும். ஊர் என்ன பேசுவது, நாட்டு மக்கள் என்ன பேசுவார்கள் என்று கங்கை நதியில விடப்பட்ட ஒரு மகன் கர்ணன் சரியான நேரத்துல கௌரவம் சேர்ப்பதால செஞ்சொட்டு கருத்திருக்க நண்பனுக்காக இறுதி வரை போராடினார். இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் வாழ்வியலை சொல்றதுக்கு இப்படியான காவியங்கள்ல உண்டு. இப்ப உள்ள பிள்ளைகள் அதையெல்லாம் படிக்கிறது இல்லை. ராமாயணமா மகாபாரதமாங்கிறது தெரியாத பிள்ளைகளும் உண்டு. பெற்றோர்கள் முக்கியம். இப்படியான காவியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த கேள்வி 75,000 ரூபாய்க்கான கேள்வியை பார்க்கலாம். இதோ 4 ஆசிய புலிகள் 4 Asian tigers என குறிப்பிடப்படும் 4 நாடுகளில் அடங்காதது எது? ஆப்ஷன்கள்: A இந்தியா, B தென்கொரியா, C சிங்கப்பூர், D தாய்வான். ஏதாவது படிச்சது கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்காது? எதுவுமே ஞாபகம் தெரியல. என்ன செய்ய போறீங்க? 50,000 ரூபாய் இருக்கு. பவர்ஃபுல் லைஃப் லைன் ஒன்றும் இருக்கு. ஆர்டிஓடியன் ஓகேவையும் இருக்கு. 50,000 ரூபாய் போகலாம். பத்திரமா என்ன செய்ய போறீங்க? கேள்விக்கும் உங்களுக்கும் கெமிஸ்ட்ரி தனியா வேலை செய்யல போல இருக்கு. கெமிஸ்ட்ரி சார் லைஃப் லைன் போயிட்டு ஓகவே கழிக்கலாம். அதான் போகலாம். ஓகே, லைஃப் லைன் இருக்கிற கடைசி லைஃப் லைன் ஆஃப் தி ஆடியன்ஸ் லைஃப் லைனை தாருங்கள் கம்ப்யூட்டர். பார்வையாளர்களுக்கான நேரம் சரியா நம்பிக்கை வச்சு வந்துருங்க. காய் கொடுத்தீங்கன்னா 75,000 ரூபாய் இல்லாட்டி 10,000 ரூபாய் போயிடுவேன். மனசுல வச்சுக்கொண்டு பதிலளிங்க. 4 ஆசிய புலிகள் 4 ஏசியன் டைகர்ஸ் என குறிப்பிடப்படும் 4 நாடுகளில் அடங்காத நாடு எது? A இந்தியா, B தென்கொரியா, C சிங்கப்பூர், D தாய்வான். நேரமானதும் இதோ. மியூசிக் போய்க்குள்ள சட்ட அடிச்சிருக்கும். பதிலும் இப்படிதான் வந்திருக்கு. கிட்ட 22, 30, 25, 23 அப்படிதான் வந்திருக்கு. ஆனா அதிகமான பேர் சொல்லிருக்க பதில் 30% மாணவர்கள் பி தென்கொரியா, 22% மாணவர்கள் இந்தியா, சி சிங்கப்பூர், 25% மாணவர்கள் டி தாய்வான், 23% மாணவர்கள். இதை வச்சு ஒரு முடிவுக்கு வரையில நான் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு நல்ல முடிவா எடுத்து சொல்லுங்க. இனி ஊக்குவிக்க இயலாத யோசிக்க நேரம் இருக்கலாம். முடிவை சரியா எடுத்தா 75,000 ரூபாய். என்ன செய்யலாம்? நிமல் சொல்லலாம். அது சரியா இருக்குமா இல்லையாட்டு வேற விஷயம். ஆப்ஷன்ல ஏதாவது சொல்லலாம். டி தாய்வான் லோக் செய்யலாமா? போயிடாது. கடைசியா ஒரு முடிவு தாய்வான் லோக் செய்யலாம். லோக் செய்யலாம். 4 ஆசிய புலிகள் 4 ஏசியன் டைகர்ஸ் என குறிப்பிடப்படும் 4 நாடுகளில் அடங்காதது தாய்வான். லோக் செய்யலாம். கம்ப்யூட்டர் லோக் செய்யலாமா? ஓகே, லோக் செய்யலாம். கம்ப்யூட்டர் டி தாய்வான். ஏன் தாய்வானுக்கு போனீங்க? இந்தியா, தென்கொரியா, சிங்கப்பூர் எல்லாத்தையும் வருது. இந்தியா தான் இந்தியா வராது. தென்கொரியா சிங்கப்பூர் வளர்ந்தனால தாய்வான்
குறைஞ்ச நாடு தென்கொரியா சிங்கப்பூர் அதில் முன்னேற நாடு இருந்தா அதில் வந்தது. ஓகே கம்ப்ளீட்டா நிறைய விஷயங்கள் சொல்லிடுறார். சரியா தவறா இருந்ததை பார்க்கலாம். ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். அஸ்லம் என்ற கதையும் உங்களோட கதையும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாளெல்லாம் அப்படிதான் இருக்குமோ? 2 பேரும் 50,000 ரூபாய்க்கு வந்தீங்க, 10,000 ரூபாய்க்கு போயிட்டீங்க. இந்தியா சரி, ஆசிய புலிகள் ஏசியன் டைகர் இந்த நாடுகள்ல இந்தியா இல்ல. 1960களில் இருந்து பொருளாதார வளர்ச்சி வீதம் தொடர்ச்சியாக நல்ல நிலையில் இருக்கிற நாடுகள் 4 நாடுகள். அதுல தென்கொரியா, தாய்வான், சிங்கப்பூரோட சேர்த்து ஹாங்காங்கும் மத்திய நாடு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாய்வான் ஓகே கிட்ட மாதிரி தான் இருக்கு தென்கொரியா சிங்கப்பூர் மாதிரி. அது தாய்வான் பொருளாதார ரீதியாக எவ்வளவு வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடு. எத்தனையோ பொருட்கள் எல்லாம் தாய்வான்ல உற்பத்தி செய்கிற நடவடிக்கைகள் எல்லாம் நடந்து வந்திருக்கு. நல்லா விளையாண்டினா ஒரு நல்ல ஜோக்கர் இல்ல, மிக கட்டிக்காரனான ஒரு பிள்ளை பெரியமாகலாம். அதாவது ஒரு நல்ல நகைச்சுவை மிக்க மனிதன் கூட. நல்லா விளையாடுங்க, ஆனா போக முடியல. தொடர்ந்து 10,000 ரூபாய்க்கான காசோலை நேஷனல் வங்கியிடம் இருந்து நன்றி போட்டிக்கு வந்தது. எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஆசிரியரா, ஒரு பாப்புலர் டியூஷன் டீச்சரா பாராட்டு வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க எங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் அமர ஆசைப்படுற ஒரே ஒரு ஆசனம் ஹாட் சீட் உங்களுக்காகவும் காத்திருக்கு. கடந்த வாரத்தில் இருந்து தொடர்ந்து விளையாடிய அஸ்லம், இன்றைய 10 போட்டியாளர்கள் ஒருவராக வந்து விளையாடிய நிமால், 2 பேருமே மிக சிறப்பான போட்டியாளர்கள். ஆனால் 50,000 ரூபாய் வரைக்கும் போனவர்களால தொடர்ந்து போக முடியல. சரியான லைஃப் லைன்ல சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்க முடியாம போனதால 10,000 ரூபாயோட மாத்திரமே வெளியேற வேண்டிய நிலைமை. ஆனா நீங்களும் நம்பிக்கையோட வாருங்க. அதே நம்பிக்கையோட வந்திருக்கும் போட்டியாளர்கள் இவர்கள் அடுத்த ஹாட் சீட்டின் அதிர்ஷ்டசாலி யார் என்பதை பார்க்கலாம். வாருங்கள்.